ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எனக்கு வந்து ப்ரெக்னென்சியில் ஒரு ப்ராப்ளம், சர்விக்ஸ் வந்துட்டு ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு கீழே கமெண்ட்ஸில் வந்துட்டு எல்லாருமே வந்து பாசிட்டிவாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இப்போது ஓகே, மைண்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து வந்துருச்சு. இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் போன வீடியோவில் வந்து சர்விக் ஷார்ட்னு மட்டும்தான் வந்துட்டு சொன்னனே ஒழிஞ்சு, அது எதனால் எனக்கு வந்திருக்கும், நார்மலாக அது எதனால் வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, நார்மலாக சர்விக் ஷார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு எதையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் எனக்கு இப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து சர்விக் ஷார்ட்டுனா என்ன, நான் என்ன பண்ணதுனால அப்படி வந்துச்சு, நீங்கள் அப்படி பண்ணாமல் இருங்க, ஸோ அதை சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். அதுக்கு மட்டும் இல்லை, ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், நான் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இந்த ஓவிலேஷன் கிட்டு வந்து யூஸ் பண்ணேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அது எத்தனை பேர் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கு நான் சொல்லி அவங்க ட்ரை பண்ணி அவங்களும் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ வந்து 3 months ஆகுது. நான் அந்த வீடியோ போட்டே வந்து 3 monthsக்கு மேலே ஆகுது. அந்த வீடியோ அவங்க யூடியூப்பில் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க வந்து ஓவிலேஷன் கிட் யூஸ் பண்ணி எப்படி கன்சீவ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஸ்டோரியையும் வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன். ஓகே, சர்விக் ஷார்ட் அப்படின்னா என்னென்னா, நார்மலாக வந்துட்டு கன்சீவாக இருக்க பொண்ணுங்க அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதாவது அவங்க ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து அவங்களுக்கு சர்விக்ஸோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னா 4 cm இருக்கும். அதாவது இந்த லென்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லென்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 4 cm இந்த லென்த் இருக்கும். அது வந்து ஆக்சுவலி சர்விக்ஸ்னால் என்னென்னா, நம்ம வந்து கர்ப்பப்பை வந்துட்டு ஒரு பலூன் ஷேப்பில் இருக்கா. நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு பலூன் இருக்குல்ல, நம்ம கீழே வந்து ஒரு நாட் போடும் பார்த்தீங்களா, அந்த நாட்டே வந்து ஒரு 4 cm நீளமாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து சர்விக்ஸு. இதுதான் வந்துட்டு நம்ம ஃபுல் பேபியை வந்துட்டு 9 monthsக்கு வந்து தாங்கி வந்து பிடிச்சிருக்கோம். ஸோ அது வந்து ஷார்ட் ஆகிட்டே போகும்போது நம்மளுக்கு வந்து அதுதான் வந்து சர்விக் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டாக இருக்குது, சர்விக் ஷார்ட்டாக இருக்குது அப்படிம்பாங்க. ஏன்னா வந்து அப்படி ஷார்ட்டாக இருக்கிறதுனால பேபி வந்து இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 5th monthலேயே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், திருப்பியும் இன்னும் ஒரு 4 மாதம் இருக்குது பேபி வந்து பிறக்கிறதுக்கு. 5th monthலேயே நம்மளுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா இப்போ ப்ரீடம் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் என்னை வந்துட்டு பெட் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து 4 cm இருக்க வேண்டியது கம்மியாகிக்கிட்டே வருது அப்படின்னா அதுதான் சர்விக் ஷார்ட் அப்படின்னு சொல்கிறது. அந்த சர்விக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா கர்ப்பப்பை கர்ப்பப்பையோட எண்டில் வந்து இருக்கும், அந்த பலூனோட நாட் மாதிரி. நம்ம கீழே நம்ம விசிபிளாக பார்க்குற, நம்ம விசிபிளாக வந்துட்டு நம்ம கையால் வந்து தொட்டு பார்க்குற வெஜைனா மாதிரி, வெஜைனா கிடையாது சர்விக்ஸு, வெஜைனாவை தாண்டி வந்துட்டு உள்ளார இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு சர்விக்ஸ். நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் சர்விக்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு, சர்விக்ஸ் ஷார்ட்டு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலாக வந்து என்ன சென்டிமீட்டரில் இருக்கணும் அப்படின்னு தெரியும். இது வந்து 4 cm கடைசி வரைக்கும் இருக்குமா அப்படின்னா சிலருக்கு அப்படியே இருக்கும். அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து நார்மலாக ட்ரை பண்ணிக்கலாம், அவங்க நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை சிலருக்கு வந்துட்டு அவங்க காம்ப்ளிகேஷனை பொறுத்து சிசேரியனுக்கு போவாங்க. இது வந்து எப்படின்னா ஒரு மந்த்தும் இப்போ வந்து ஒரு 8 மாதத்தை க்ராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னாலே 3 cm வந்துடலாம் சர்விக்ஸ். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா பேபி நம்மளுக்கு இங்கே ஒரு 1 month 15 days பிறந்துடும் அப்படின்றதுனால அப்போ சர்விக் ஷார்ட்டாக இருக்கிறது ப்ராப்ளம் கிடையாது. இயர்லியாகவே ஒரு 3 months 5 months அந்த மாதிரி இருக்கும்போது அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஏன்னா குழந்தை ப்ரீடேர்மில், அதனால் வந்துட்டு இது என்னென்னா ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப இப்போ 3 monthலேயே அப்படி இருக்குது, நம்ம அதை பார்க்காம செக் பண்ணாமல் பெட் ரெஸ்ட்டில் இல்லாமல் விட்டுட்டோன்னா அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதனால் ரெண்டாவது 5th month நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஒரு பெட் ரெஸ்ட்டில் இருந்துட்டு நம்ம வந்து தப்பிச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல். பட் ஆனால் நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா ப்ரீடம் லேபராக வந்து பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது யோசிச்சு பாருங்கள், அந்த மதருக்கும் பிரச்சனை, அந்த மதருக்கும் ப்ராப்ளமு, அந்த பேபிக்கும் ப்ராப்ளமு. இப்போ ப்ரீடம் லேபர் வந்து காப்பாற்றிடுவாங்க குழந்தைய, ஆனால் வெயிட் ரொம்ப கம்மியான வெயிட்டில் வந்து பிறந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு NICUவில்
வச்சுருப்பாங்க குழந்தைய. அது கிட்டத்தட்ட அந்த பேபி வந்து நார்மலாக சர்வைவ் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் வச்சுருப்பாங்க. 2 months 3 months அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் சில குழந்தைகளை வந்து நார்மலாக பிறந்தாலுமே ஒரு 2 days இல்லை 1 days அட்லீஸ்ட் half a day அந்த குழந்தைய வந்து NICUவில் வச்சுருந்துட்டு தான் நம்மக்கிட்ட வந்து கொடுப்பாங்களே. அது நார்மலாக இருக்கா, எல்லாமே நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகுது, எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லையா, நார்மல் டெம்பரேச்சருக்கு நார்மல் அட்மாஸ்பியருக்கு கொடுக்குறக்கு அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்மக்கிட்ட கொடுப்பாங்களே. அப்போ ப்ரீடம் லேபராக பிறக்கும்போது அந்த குழந்தைக்கும் கஷ்டம் இல்லை. 3 மாதம் வரைக்கும் அந்த குழந்தை கஷ்டப்படும். அந்த குழந்தை கஷ்டப்படுறத பார்த்துட்டு அந்த மதர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மதர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியே கஷ்டப்படும். ஸோ இதனால் வந்து நம்ம இதை முன்னாடியே செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ சர்விக் ஷார்ட்னஸ் அப்படின்னா இதுதான். கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க, நான் வந்துட்டு சொல்கிறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க எனக்கு வந்து எவ்வளோ சர்விக் ஷார்ட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து 5th month ஸ்கேன் பண்ணும்போது, அதாவது 20 weeks கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணும்போது சர்விக்ஸோட லென்த் வந்து 2.8 இருந்தது. இது வந்து அவ்வளோ காம்ப்ளிகேஷன் இல்லை, ஆனால் 5வது மாதத்துக்கு இது ரொம்ப ஷார்ட் தான் அப்படின்னு டாக்டர் வந்து சொன்னாங்க. அதனால தான் என்னை பெட் ரெஸ்ட்லேயே வந்துட்டு இருக்க சொன்னாங்க. அப்புறம் 1 month ஃபுல்லாக கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் இருந்தேன். ஸோ அது லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்போ நாங்கள் 7th month செக்கப்புக்கு போகும்போது நான் பெட் ரெஸ்ட்லேயே கம்ப்ளீட்டாக இருந்ததுனால எனக்கு அதே ரேஞ்சில் அப்படியே தான் இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் இப்போ என்னென்ன ஃபாலோ பண்ணிருக்கீங்களோ, அதாவது நான் சாப்பிட்றதுக்கு, குளிக்கிறதுக்கு, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு மட்டும்தான் நான் பெட்டை விட்டு எழுந்திரிச்சு பண்ணேன். மற்றபடி நடக்கிறதோ வீட்டை விட்டு வெளில போகிறதோ எதுவுமே எங்கேயும் போக மாட்டேன். வீட்டை விட்டு வெளில போகிறதுனால செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான் வந்துட்டு நான் போவேன். வேறு எதுவும் பண்ணாமல் அப்படியே வீட்டில் பெட்லேயே படுத்துட்டு இருப்பேன். அப்புறம் யூடியூப் வீடியோக்காக ஒரு 5 minutes உட்காந்துட்டு திருப்பி ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் உட்காந்து பேசி அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எந்த வேலையும் நான் பண்ணுறதில்ல, எதுவுமே செய்கிறதில்ல. ஸோ அதனால் எனக்கு ஓகே, இப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா நம்ம வந்து 9th month வரைக்கும் கொண்டு போய்க்கலாம், ஸ்டிச்சஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஹாப்பியான நியூஸு. எப்படியோ ஸ்டிச்சஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து 2.8 இருந்தது. இப்போ கரண்ட்டாக நான் பண்ண செக்கப்பில் பார்த்தீங்கன்னா 3 centimeter இருக்குது. ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இது நார்மல் தான். நீங்கள் பெட் ரெஸ்ட்டில் இப்போ என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அப்படி இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, எதனால் எனக்கு இந்த சர்விக்ஸ் வந்துட்டு ஷார்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம். இப்போ யாராவது கன்சீவாக இருக்கீங்க, இல்லை கன்சீவாக இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ எனக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் வீட்டில் நிறையா ஒர்க்கு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய ஒர்க்குனால் ஒன்றும் பெருசாக எந்த இதில் துணியெல்லாம் நல்லா வந்து துவைக்கலாம் மாட்டேன். வாஷிங் மிஷின் தான் வந்து துவைச்சி கொடுக்கும். அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இல்லை. கொஞ்சம் அலைகிறதுன்னு வச்சுக்கலாமே. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருந்தோம். பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலுக்கும் எங்கள் வீட்டுக்கும் அரௌண்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 18 kilometers இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து ஸ்கூட்டிலே போயிட்டோம். நாங்கள் என்னோட மாமனார் தான் கூப்பிட்டு போவார். ஸோ நான் வந்து ஸ்கூட்டிலே போயிட்டோம். ரோடு ரொம்ப மோசம். உங்களுக்கே தெரியும், அந்த சுந்தராபுரத்தில் நம்ம கட் பண்ணி ஒரு ரூட் வழியாக போகும். எனக்கு எக்ஸாக்டாக அந்த ஊர் பேர்லாம் தெரில. நானே கோயம்புத்தூருக்கு புதுசு தான். ஸோ அதனால் பிளேஸ் எல்லாம் தெரியாது. ஸோ அந்த ரூட் வழியாக எப்போவுமே போயிட்டு வர்றதுனால போகிறதுக்கு எப்படியும் 1 hour ஆகிடும். திருப்பி ரிட்டன் வரத்துக்கு 1 hour ஆகும். ஒரு 2 hours கிட்ட வந்துட்டு ஸ்கூட்டியில் வந்து அப்படி போயிருக்கக்கூடாதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ரெண்டாவது வந்து என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து நானே தான் குக் பண்ணி சாப்பிட்டுக்குவேன். ஸோ நான் மார்னிங் வந்து ஒரே டிஷ்ஷாக செய்யாமல் விட்டுட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்று சமைப்பேன், மதியத்துக்கு ஒன்று சமைப்பேன், நைட்டுக்கு ஒன்று சமைப்பேன். அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, காலையில் சமைக்கும்போது நான் ஒரு 1.5 மணி நேரத்தை எடுத்துப்பேன். நின்றுட்டே அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுவேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கும் டைம் எடுத்துப்பேன். ஸோ ஒரு 2 hours நான் நின்றுட்டே ஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன். அப்போ மதியம் லஞ்சுக்கும் அதே மாதிரி நின்றுட்டே ஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன். இது வந்து எப்படின்னா, ஒரு நாள் 2 நாள் கிடையாது, கம்ப்ளீட்டாக வந்து எல்லா நாளுமே நான் வந்து அப்படி பண்ணிட்டேன். நின்றுட்டே வந்து ஒர்க் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டேன். இத்தனைக்கும் நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதெல்லாம் உட்காந்து தான் கட் பண்ணுவேன். பட் ஆனால் நான் அந்த நின்றுட்டு செய்கிற வேலைகளை கொஞ்சம் நான் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வேறு யாராவது பெரியவங்க சமைச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மார்னிங்கே ஒரே டிஷ்ஷோட, அதாவது ஒரு குழம்பு, பொரியல், சாப்பாடு அந்த மாதிரி வச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வச்சுருப்பீங்களா இருக்கும். நான் வந்து 3 வேளைக்கும் சமைச்சு பழகுனதுனால எனக்கு மேரேஜ் 2 years ஆகுது. ஸோ அந்த 2 yearsமே நான் வந்து அந்த மாதிரி தான் குக் பண்ணி எனக்கு பழகிடுச்சு. எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் நின்றுட்டே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 6 hours கிட்டே நான் வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணது, அந்த மாதிரி பண்ணதுனால இப்படி இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுது. 3வது என்னென்னா, நான் வந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ
பசங்களுக்குலாம் டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். டியூஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்காது. ரெஸ்ட் எடுக்கிற நான் வந்து இது வந்து என்ன சொல்கிறது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்றது தாண்டி கேர் பண்ணிக்கணும் அப்படின்றதே நான் வந்து யோசிக்கவே இல்லை. எல்லோரும் தான், ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லா பொண்ணுங்களும் ஒர்க்குக்கு போகிறாங்க, எல்லா வேலைகளும் பண்ணுறாங்க, செய்கிறாங்க, பஸ்ஸிலலாம் போயிட்டு வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நான் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்துட்டேன். நான் அப்படி யோசிச்சிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். ஸோ மேபி அதனால கூட அப்படியா இருந்திருக்கல. ஒரு 3 இயர்ஸ் கிட்டே உட்காந்துட்டே இருப்பேன். ஸோ அதனால் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி இப்போ அந்த மிஸ்டேக்ஸ் யாராவது பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு மிஸ்டேக்கான்னு கூட உங்களுக்கு தோணும். நான் டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இதனால தான் வந்துட்டு சர்விக்ஸ் ஷார்ட் ஆகுது அப்படின்றது வந்துட்டு எந்த ரீசனுமே கிடையாது, அந்த ரீசன் நம்ம கண்டே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு இதுதான் ரீசன்னு எதையுமே நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ நீங்கள் ஏதாவது வந்து அப்நார்மலாக பண்ணுறீங்க, உங்களுக்கே தெரியாமல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி அதை பண்ண கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் பண்ண மிஸ்டேக்ஸு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தால் இந்த மாதிரி வராது, மேக்ஸிமம் யாருக்கும் வராது. ஆனால் நான் தெரிஞ்சே நம்ம ஒன்றும் பண்ண வேணாம் இல்லையா? ஏன்னா ப்ரெக்னென்சியில் நம்ம கொஞ்சம் பெட்லேயே படுத்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எனக்கு கூட பரவாயில்ல, 5 மந்த்ஸில் தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச நிறையா பொண்ணுங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க, எனக்குலாம் ஃபஸ்ட் மந்த்லேருந்தே பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க, செகண்ட் மந்த்லேருந்தே எடுக்க சொல்லிட்டாங்க, கம்ப்ளீட் ப்ரெக்னென்சி ஃபுல்லாக நான் பெட்லேயே தான் இருந்தேன் அப்படின்றத கேட்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ப்ரெக்னென்சியில் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், வெளியில் போகணும். அது இப்போ இருக்க ட்ரெண்டுக்கெல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளேயாவது ஒரு நடமாடுற அளவுக்கு ஏதாவது இருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தானே. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. என் ஃப்ரெண்டு வந்துட்டு என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவங்க கால் பண்ணாங்க. அவங்க எனக்கு சிஸ்டர் மாதிரி தான். ஸோ கால் பண்ணிட்டு அவங்க வந்து கேட்டாங்க என்கிட்ட, நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆல்ரெடி நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அதில் என்ன சொன்னேன்னா அதான் அவங்ககிட்டே சொன்னேன், ட்ரீட்மெண்ட்டெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுக்கும் அவங்க சொன்னாங்க, எனக்கும் மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. ஸோ நானும் பேபிக்கு ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஆனால் என்ன பண்ணட்டும், இப்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே போகிறது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. என்னோடய சஜஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா, எடுத்ததுமே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு நான் வந்து அட்வைஸ் பண்ணவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா நான் 3 ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மாறி மாறி போயிருக்கேன் ஃபாலிகுலர் ஸ்டடீஸ்க்கு. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆனதுமே நாங்கள் வந்து பேபிக்காக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கூட நம்ம ப்ரீவியஸாக வந்துட்டு அதை ப்ரிவென்ட் பண்ணி நம்ம அடுத்து என்ன பண்ணலான்றதை யோசிக்கலாம்ல. ஸோ அதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எதனால் நானுமே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாமல் இருந்திருக்கலாம், எனக்கு கைட் பண்ணுறதுக்கு வந்துட்டு யாரும் கிடையாது, இதை பற்றி தெரிஞ்சவங்களும் யாரும் கிடையாது, எனக்கு யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தோணலை. ஸோ டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயாச்சு. அப்போ இந்த ஓவிலேஷன் ஒன்று இருக்கிறதும் எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது, பிளாங்காக போயாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடீஸ்க்கு தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டுமே நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ட்ரீட்மெண்ட்டை எண்டிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 75,000 to 80,000 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். டேப்லெட்ஸு, ஸ்கேனு, ஒரு தடவை ஸ்கேன் பண்ணுறது, பிளட் டெஸ்ட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ டெஸ்ட்டெல்லாம் வந்து எடுப்பாங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அதெல்லாமே எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு தான் வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துச்சு எனக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம வந்து அவ்வளோ அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பார்க்கணும் இல்லையா? ஆனால் அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி முடிக்கிற அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கே தோணிடுச்சு, ஃபஸ்ட்டு நம்ம வந்து உடம்பை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். எனக்கு வந்து தைராய்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம உடம்பை வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு எனக்கே தோணிடுச்சு. ஸோ நான் வெயிட்டை குறைக்கும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகுது. அப்போது நான் எடுத்ததும் டாக்டர்கிட்ட போயிருக்க தேவையே இல்லை தானே. அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தான், நிறையா இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வந்து நம்ம சைடில் இருக்கிற ஃபால்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு டாக்டர்கிட்ட போனோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸு, ஸ்லீப்பிங் சைக்கிளு, இதெல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றிட்டு நம்மளை கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டு அப்புறம் போகலாம். நான் அந்த பொண்ணுக்கு அதை தான் சொன்னேன், நீ எடுத்ததுமே ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அப்படின்னா உனக்கு இதெல்லாமே பண்ணுவாங்க, பண்ணுறது ஓகே நல்லது தான். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உனக்கு ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம், அந்த பொண்ணு என்ன மாதிரி கூட இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஆகிட்டுருக்கும், தைராய்டு ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நார்மலான இருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு, இப்போ எனக்கு தைராய்டு இருக்கிறதுனால நான் ஒரு பயந்துக்கிட்டு அது ஒரு ரீசனாக இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணேன். இது ஒரு வேலிடான ரீசன். ஆனால் அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா, நீ ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், இந்த மாதிரி ஒன்று இருக்குது, ஓவிலேஷன் கிட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது,
நீ இப்படியெல்லாம் ப்ராசஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க நான் சொன்னது எல்லாத்தையுமே பண்ணாங்க. இதெல்லாம் ஃபுட் ஹேபிட்லாம் மாற்றிக்கோ, இப்படி சாப்பிடு, இதெல்லாமே வந்துட்டு நான் அவங்களுக்கு சொல்லும்போது அது எல்லாத்தையுமே அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஃபாலோ பண்ணிட்டு கிட்டத்தட்ட அந்த பொண்ணு என்கிட்ட பேச ஆரம்பித்து பார்த்திங்கன்னா ஒரு 2 months கூட கம்ப்ளீட் ஆகலை, அதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது மாதிரியே பேபிஸ் இல்லாத எல்லாருக்குமே வந்துட்டு பேபிஸ் கிடைக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னே தெரியாமல் நம்ம என்ன சொல்கிறது, இப்போ எல்லாமே நம்மளுக்கு இன்டர்நெட்டில் கிடைக்குது, இது பண்ணால் இப்படி இருக்கும் செய்யும் அப்படின்னு தெரியுது நம்மளுக்கு. ஆனால் முன்னாடிலாம் இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாமல் எத்தனை பேருக்கும் குழந்தை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ அப்படி ஒருத்தவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி ஓவிலேஷன் ட்ரை பண்ணேன், எப்படி எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றது எல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் என்னோடய சேனலில் போய்ட்டு எடுத்து பாருங்கள், அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த குட் நியூஸு. ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சர் வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.